أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் சார்பாக வாட்ஸ்அப் மூலம் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கான பதில்களை வாராந்திரம் புதன்கிழமைகளில் அளித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். அதில் முதலாவதாக முகமது என்கிற சகோதரர் மேலக்காவேரியைச் சேர்ந்த நபர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்கள் வீட்டை உயர்த்தி அண்டை வீட்டாருக்கு காற்று வராதபடி கட்டாதீர்கள் என்கிற ஒரு பதாகைகள் எங்கள் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஹதீஸ் இருக்கிறதா, அது ஆதாரபூர்வமானதா என்பதை கேள்வியாக முன்வைத்திருக்கிறார். சகோதரர் குறிப்பிடுகிற அந்த வாசக அமைப்பில் ஒரு செய்தி இடம்பெறுது. ஒலா தஸ்தீலு அலைஹி பில் பினாய் தஹஜுபு அன்ஹு ரிஹ இல்லா பி இத்னிஹி. உங்களுடைய வீட்டை உயர்த்தி அண்டை வீட்டுக்காரருக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் காற்று வராதபடி நீங்கள் கட்டாதீர்கள் என்கிற ஒரு செய்தி அப்துல்லா இப்னு அம்ரு என்கிற நபித்தோழர் அறிவிக்கிற அந்த செய்தி ஷுஅபுல் ஈமான் பைஹக்கி அவர்களுடைய ஷுஅபுல் ஈமான் போன்ற பல நூட்களில் இடம்பெறுது. இந்த செய்தியில் இடம்பெறுகிற சுவைத் இப்னு அப்துல் அசீஸ் என்கிற நபரும் உஸ்மான் இப்னு அத்தா என்கிற நபரும் மிகவும் பலவீனமான அறிவிப்பாளர்களாக இருக்கிற அடிப்படையில் இது ஒரு பலவீனமான செய்தியாக இருக்கிறது. ஆனால் மேற்கண்ட கருத்துக்கள் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, அவர்கள் நலம் நாட வேண்டும் என்கிற கருத்தில் திருமறை குர்ஆனிலேயும் நபிமொழிகளிலேயும் எண்ணற்ற பல ஆதாரங்கள் இருக்கிறத நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு சூரா அன்-நிசால 36வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் தன்னை வணங்கி வழிபடுவதோடு சேர்த்து அல்லாஹ் சில கட்டளைகளை பிறப்பிக்கிறான். வாபுதுல்லாஹ வலா துஸ்ரிகு பிஹி ஷையா, நீங்கள் அல்லாஹ்வே வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காதீர்கள் என்று இறைவன் சொல்லுகிற போது அதிலேயே அல்லாஹ் தொடர்ந்து நீங்க யார் யாருக்கு நலம் நாட வேண்டும் என்கிற பட்டியலை அல்லாஹ் இடுகிற போதே வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனூப் என்று நீங்க உறவினரான அண்டை வீட்டுக்காரர்கள், அந்நியரான அண்டை வீட்டுக்காரர்கள், இவர்களை நீங்க அரவணைக்க வேண்டும் என்கிற அடிப்படை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போதும் கூட மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹுவையும் மறுமையும் நம்புகிறார்களோ ஃபல் யுக்ரிம் ஜாரஹு, அவர் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரரை கண்ணியப்படுத்தட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்படி பல இடங்கள்ல அண்டை வீட்டுக்காரர்களை எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க உணவு சமைத்தாலும் கூட எதையுமே அற்பமாக கருதி விடாமல் அதை அவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். நீங்கள் உங்களுடைய அந்த குழம்பில் தண்ணீரை சேர்த்தாவது அபூதர் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அறிவுறுத்துகிற போது நீங்க அதை அண்டை வீட்டுக்காரர்களுக்கு வழங்கிவிடுங்கள் என்கிற விதத்தில் பல்வேறு அறிவுரைகளை மார்க்க அடிப்படைகளாக நாம் பார்க்கிறோம். வீடு தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போதும் கூட புகாரியில் இடம்பெறுகிற 2463வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில் நீங்க பார்க்கலாம். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லா யம்னா ஜாரும் ஜாரஹு, ஒரு அண்டை வீட்டுக்காரரை இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஒருவர் தடுக்கக்கூடாது என்று சொல்லி, எந்த அளவிற்கு அப்படின்னா அவர் தன்னுடைய வீட்டினுடைய சுவற்றில் மரப்பலகையை அவர் அடிக்கிறார் என்கிற போதும் கூட நீங்க அதை தடுக்க வேண்டாம், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், உங்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்று விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோடு அமைந்து நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளணும் என்கிற மாதிரி அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு மத்தியில சின்ன ஆணி அடிப்பதில் இருந்து, சாதாரணமாக ஒரு குப்பை போடுறதுல இருந்து, ஒரு சாதாரணமான வீட்டிற்கு அதிகமான விருந்தாளிகள் வருகிறதுல இருந்து சண்டைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். எதற்கெடுத்தாலும் பிரச்சனைகள் என்கிற விதத்தில் இந்த உறவு பேணப்படாமலேயே கைவிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர், நீங்க உங்களுடைய சுவற்றில் அவர்கள் மரப்பலகையை அவங்க
பதிக்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டாலும் கூட அதை தடுக்க வேண்டாம், சகிப்புத்தன்மையோடு இருங்க, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்கிற விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கிற போது நாம இந்த வீடுகளை உயர்த்தி கட்டுவது தொடர்பாக இந்த செய்தி பலவீனமாக இருந்தாலும் அந்த கருத்தின் அடிப்படையில் நாம் அண்டை வீட்டுக்காரரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நாம் அண்டை வீட்டுக்காரர் ஏற்படுத்துகிற பல விஷயங்கள்ல நாம ஒரு சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்கிற அணுகுமுறைகளை மார்க்கம் சொல்லித் தருவதையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அதற்காக வேண்டி அவர்களிடத்தில் தொல்லைகளையும் ஏற்படுத்திடக்கூடாது என்கிற தடையும் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிற 73வது செய்தி நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிற போது, லா யதுகுலுல் ஜன்னத மல்லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு, ஒருவருடைய நாச வேலைகளிலிருந்து அண்டை வீட்டுக்காரர் பாதுகாப்பு பெறவில்லை என்றால் அவர் சொர்க்கம் நுழைய முடியாது என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இருவருக்குமே பாதகம் ஏற்படாத வகையில ஒருவருக்கொருவர் எந்த நாச வேலைகளையும் தொல்லை கொடுப்பதில் இன்னும் தவிர்த்து இரண்டு பேருக்கும் சாதகமான நிலையில் சுமூகமாக சில இந்த முடிவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்கிற அடிப்படையை மார்க்கம் சொல்லுது. இந்த உயர்த்தி கட்டுகிற நிலையை பொறுத்தவரை அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற மாதிரி அடுக்கு மாடி கட்டிடங்கள் உருவாகிற சூழல் இல்லை. ஏன்னா அவ்வளவு பலமான கட்டுமானங்கள் அன்றைக்கு இல்லாத காரணத்தினால அதிகபட்சமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஒரு மரத்தை கொண்டு மேல சின்ன பரன் மாதிரியான மாடி அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம சஹீஹ் புகாரில் இடம்பெறுகிற 378வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை குதிரையிலிருந்து விழுந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒரு மாத காலகட்டத்தில் அந்த தன்னுடைய மனைவிமார்களோடு நெருங்க மாட்டேன் என்கிற சத்தியம் செய்திருந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய மாடி அறையில் ஏறி அமர்ந்திருந்தார்கள். அங்கிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை விசாரிக்க வரக்கூடியவர்களுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த அளவிற்குத்தான் இருந்திருக்கிறதே ஒழிய பெரிய அளவிற்கு அடுக்குமாடி கட்டடங்கள் அன்றைக்கு இருந்தில்லாத காரணத்தினால இப்ப இதை இஸ்லாமிய மார்க்கம் நாமே முடிவெடுத்துக் கொள்கிற அடிப்படையில் தான் விட்டிருக்கிறது. நம்ம எதை செய்வது உண்மையில் அண்டை வீட்டுக்காரருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு தெரியும்ல. நம்ம கட்டுமானத்தை ஏற்படுத்தினாலும் சரி அவங்களுக்கு அது ஒரு பாதகத்தை ஏற்படுத்தாத வகையில் நாம் நடந்து கொள்ளணும். அவங்களுடைய பகுதிகளை ஆக்கிரமிக்காமல் நடந்து கொள்ளணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய தொந்தரவுகளை ஏற்படுத்தாத வகையில் நாம் அமைத்துக் கொள்ளணும். இதை தாண்டி பெரிய கட்டடங்களையே கட்டுவது கூடாது என்கிற அடிப்படை இன்றைக்கு சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா எல்லாருமே அதை நோக்கி இருக்கிற நெருக்கத்தில் நாம் அப்படியான அடுக்குமாடிகள் கட்டக்கூடிய சூழல்ல இது மாதிரியான ஒரு உத்தரவுகளை போடுகிற போது அது ஆட்டோமேட்டிக்காவே அவருக்குமே அப்ப அண்டை வீட்டுக்காரருமே அவர் உயர்த்தி கட்டுவதற்கு அது ஒரு தடையாக அமைந்து விடும். அப்ப இஸ்லாம் அந்த அடிப்படைகளில் சொல்லல, ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் புரிந்துணர்வின் அடிப்படையில் யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாத விதத்தில் ஒருவருக்கொருவர் சமாதானமான முறையில் நடந்து கொள்ளணும், ஒருவர் சகித்து கொண்டு விட்டு கொடுத்து போக வேண்டும் என்கிற மாதிரியான தொலைத்தராத நிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அறிவுரைகளை இஸ்லாம் வழங்குகிறது. அந்த அடிப்படையில் அண்டை வீட்டுக்காரர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையை நாம் இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சகோதரர், உங்களில் தம் மனைவியரை தாயோடு ஒப்பிட்டு கூறுவோர் அப்பெண்கள் தாய்மார்களாக ஆகிவிட மாட்டார்கள் என்று தொடங்குகிற அந்த குர்ஆன் வசனங்களை பதிந்து அவர்களுக்கு உண்டான பரிகாரங்களை இறைவன் சொல்கிற அந்த வசனங்களை குறிப்பிட்டு இன்றைக்கு பேச்சு வழக்கில் கூட நம்முடைய மனைவிமார்களை நம்முடைய மனைவியை நோக்கி அம்மா என்று அழைக்கிற பழக்கம் இருக்கிறது, வாமா போமா என்ற மாதிரி அழைக்கிறோமே, இது இந்த அடிப்படைக்கு கீழே வருமா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த வசனங்கள் என்ன கருத்தை தருகிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் தன்னுடைய கணவர் பற்றி தர்க்கித்துக் கொள்கிறார்கள். அந்த விஷயத்தை இறைவன் செவியேற்றி விட்டு இந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கி அருள் புரிகிறான். அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படை என்ன அப்படின்னா, அல்லதீன யுதாஹிரூன மின்கும் மின் நிசாயிஹிம், உங்களில் தம் மனைவியரை தாயோடு ஒப்பிட்டு கூறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பித்து விட்டு ஒருபோதும் மனைவிமார்கள் தாய்மார்களாக ஆக முடியாது, யார் உங்களை பெற்றார்களோ அவர்கள் தான் உங்களுடைய தாய்மார்கள் என்று இறைவன் இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு
வ இன்னஹும் ல யகூலூன முன்கரம் மினல் கௌலி வசூரன், அவர்கள் பொய்யான கூற்றையும் வெறுக்கத்தக்க சொற்களையும் தான் சொல்கிறார்கள் என்ற அடிப்படையெல்லாம் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஒரு அறியாமை கால பழக்கம் இருந்தது. மனைவியிடத்தில் ஏதாவது ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விஷயத்தை பார்க்கிற போது, இவர் கோபம் கொள்கிற போது உடனடியாக தன்னுடைய மனைவியை தாயோடு ஒப்பிட்டு சொல்லிவிடுவார். நீ என்னுடைய தாயை போன்றவள் என்று சொல்லிவிட்டால் இருவருக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு மனமுறிவு ஏற்பட்டு விடுகிறது என்ற ஒரு அடிப்படையை அவங்க நம்பி வந்தார்கள். அப்ப இந்த விஷயம் குறித்து, இந்த அறியாமை குறித்து தான் இறைவன் இந்த லிஹார் என்று இந்த வார்த்தை பதம் இந்த அரபு வசனத்தில் பயன்படுத்தப்படுது. அப்ப இப்படி ஒரு முறையை இறைவன் ஏற்க மறுக்கிறான். நீங்க தாயோடு ஒப்பிட்டு பேசுவதனால் ஒரு தாய் என்கிற, தாய்மை என்கிற அந்த ஒரு உறவு ஏற்பட்டு விடாது. பெற்றவர்கள் மட்டும்தான் தாயாக ஆக முடியும், உங்க மனைவி ஒருபோதும் தாயாக ஆக மாட்டார் என்று இறைவன் அதை உடைத்து இது ஒரு பொய்யான கூற்று என்று சொல்லி இப்படி சொன்னவர்களுக்கான பரிகாரத்தை பின் வசனங்கள்ல அல்லாஹ் பேசுகிறான். இப்ப இந்த வசனம் சொல்லுவது எதை பற்றி பேசுகிறது என்று நாம் பார்க்கிற போது, அன்றைய காலகட்டத்தில் அரபுகளிடத்தில் இருந்த அறியாமை குறித்து இறைவன் பேசுகிறானே ஒழிய, இன்றைக்கு நம்முடைய பேச்சு வழக்கில் தாய் என்ற அந்த நோக்கம் இல்லாமல் சாதாரணமாக பேச்சு வழக்கில் நாம் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை ஒருபோதும் இதை எடுத்துக்கொள்ளாது என்கிற ஒரு புரிதலை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த வசனத்தினுடைய அந்த அடிப்படையும் இந்த வசனம் இறங்கிய பின்னணி தொடர்பாக நாம் பார்க்கும் பொழுது நசையில இடம்பெறுகிற 3406 அந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இன்ன பிற செய்திகள், இந்த வசனம் இறக்கப்பட்டது தொடர்பாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிற செய்தியை நாம மற்ற செய்திகளில் ஹதீஸ் கிரந்தங்களையும் பார்க்க முடிகிறது. அது ஒரு பெண் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் தன்னுடைய கணவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது தொடர்பாக, அவர் தன்னை தாயோடு ஒப்பிட்டு பேசிவிட்டார், லிஹார் என்கிற முறையில் அவர் நடந்து கொண்டார் என்று அந்த பின்னணியை சொல்கிற போது தான், அந்த விவரங்களை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லுகிற போது தான் இந்த வசனம் இறக்கி அருளப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த அடிப்படையில் ஒரு கணவர் அன்றைக்கு இருக்கிற மாதிரியான அந்த அறியாமை கால பழக்கத்தை போன்று அதை ஒரு முறையாக நீ தாயை போன்றவள் என்று சொல்லி ஒரு மனமுறிவை, இருவரும் எந்த குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபடாமல் தன்னை தடையாக்கி கொள்கிற, இப்படி சொன்னதனாலேயே அவள் தாயாக ஆகிவிட்டார், அதனால் அவரோடு நான் சேர்ந்து வாழ மாட்டேன் என்கிற முடிவை எடுப்பது அது ஒரு சரியானது அல்ல. அந்த வார்த்தையினால் ஒருபோதும் தாயாக ஒரு மனைவி ஆக முடியாது என்று இறைவன் மறுத்து, அப்படி சொன்னவர்களுக்கு அல்லாஹ் சில பரிகாரங்களையும் சொல்றான். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தஹ்ரீரு ரகபா, அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது அவங்க இருவரும் ஒருவர் சேருவதற்கு முன்பாக 2 மாதங்கள் தொடர் நோன்பு நோற்க வேண்டும், அதற்கு இயலவில்லை என்றால் 60 ஏழைகளுக்கு அவர்கள் உணவளிக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை அந்த அறியாமை கால நம்பிக்கையின்படி யார் ஒருவர் இப்படி நடந்து கொள்கிறாரோ அவருக்கு இறைவன் சொல்கிற வசனமாகத்தான் அதை பார்க்கிறோமே ஒழிய, சாதாரணமாக நம்ம பேச்சு வழக்கில், விளையாட்டுல, கோபத்தில் நம்முடைய பேச்சு வழக்கு அடிப்படையில் வாமா என்கிற மாதிரியான அந்த வார்த்தைகளை அம்மா என்று நாம் அழைப்பதோ, யாரை அழைப்பதோ, மனைவியை அழைப்பதோ, இதை பற்றி இந்த வசனம் பேசல. நாம் அப்படி தாராளமாக அழைத்துக் கொள்ளலாம். இந்த வசனம் அந்த அறியாமை கால பழக்கத்தை பற்றி பேசுகிறது என்பதை அதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக தஞ்சை பண்டாரவாடையை சார்ந்த ஜெய்னப் என்கிற ஒரு நபர் கேட்டிருக்கிறார். காலண்டரில் விளம்பரங்கள் இருக்கிறது, பள்ளிவாசல்களில் அதை தொங்கவிடப்படும் பொழுது அதன் கீழ் பகுதியை, அந்த விளம்பரங்களை அழித்து விடுகிறார்கள், அதை வெட்டி எடுத்து விடுகிறார்கள், இப்படி செய்ய வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவாக இந்த பள்ளிவாசல்களை பொறுத்தவரை அதற்கு சில ஒழுங்குமுறைகளை மார்க்கம் சொல்லித் தருகிறது. பள்ளிவாசல்களில் நாம் எப்படி நடந்து கொள்ளணும், அதில் என்ன மாதிரியான ஒழுங்குமுறைகளை பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. முதல்ல பள்ளிவாசல் என்பதனுடைய நோக்கத்தை இறைவன் சொல்லி காட்டுகிற போது, அன்னல் மசாஜித் லில்லா, பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்விற்குரியது. வேறு யார் அதை நிர்வகித்தாலும், என்ன மாதிரியான பல நற்பணிகள் அதில் நடந்தாலும், பல்வேறு விதமான பணிகள் நடந்தாலும், பள்ளிவாசல்கள் அடிப்படையில் அல்லாஹ்விற்குரியது என்பது அல்லாஹ் சொல்வதை போன்று, பள்ளிவாசலுடைய நோக்கத்தை இறைவன் சொல்லி காட்டுகிற போது
வயுதுகரு ஃபீஹா இஸ்முஹு, அதில் அவனுடைய பெயர் அதில் நினைவு கூறப்பட வேண்டும். யுசப்பிஹு லஹு ஃபீஹா, அவனை பற்றி போற்றப்பட வேண்டும், இறைவனை போற்றி புகழ வேண்டும் என்ற அடிப்படைகளை அல்லாஹ் அதில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போதும் கூட பள்ளிவாசல் என்பதை அது என்ன அடிப்படைக்காக கட்டமைக்கப்படுகிறது என்பதை சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிற 480வது செய்தியை நீங்க பார்க்கலாம். இன்னமா ஹிய லி ذிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகத்தான் அந்த பள்ளிவாசல்கள் எழுப்பப்படுகிறது. வஸலாத்தி வ கிராஅத்தில் குர்ஆன், தொழுகை, அதே மாதிரி குர்ஆனை ஓதுவது, இது போன்ற காரியங்களுக்காகத்தான் இந்த பள்ளிவாசல்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. இப்போ இப்படி இருக்கிற போது அந்த பள்ளிவாசல்கள்ல சில காரியங்கள், உலக காரியங்கள்ல நாம் ஈடுபடக்கூடாது என்பதையும் மார்க்கம் நமக்கு தடை செய்கிறது. அந்த அடிப்படையில் உள்ள ஒன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிற செய்தி திருமதியில 296வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நஹா அன் தனாசுதில் அஸ்ஆரி ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசல்கள்ல கவிதைகளை ஏற்றுவதையும், வ அனில் பைஇ, விற்பதையும், வல் இஸ்திராஇ ஃபீஹி, அதில் வாங்குவதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்போ பள்ளிவாசலை பொறுத்தவரை அது அல்லாஹ்விற்குரியது, அவனை போற்றுவது, புகழ்வது, அவனை தொழுவது, அதே போன்று திருமறை குர்ஆனை ஓதுவது, மார்க்க விஷயங்கள்ல அதில் ஈடுபடுத்திக் கொள்வது என்கிற அடிப்படைகளுக்காகத்தான் பள்ளிவாசல்கள் கட்டமைக்கப்படுகிறது. அப்ப இது அல்லாத வேறு விஷயங்கள், அங்கு உட்கார்ந்து கவிதை ஏற்றுவது, அங்கு உட்கார்ந்து விற்பனை செய்வது, அல்லது அங்கு உட்கார்ந்து பேரம் பேசி ஒரு பொருட்களை போய் நாம வாங்கி கொள்வது, இது மாதிரியான காரியங்கள் அந்த பள்ளிவாசல்கள்ல நடக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை பள்ளிவாசல்ல வேற எங்கேயாவது காணாமல் போன ஒரு பொருளை பள்ளிவாசல்ல அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு இடமாக யார் ஆக்குகிறார்களோ அதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிற செய்தியை அதுல நாம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா ரத்தஹ அல்லாஹு அலைக்க, அப்படி தேடக்கூடிய ஒருவருக்கு அந்த பொருளே கிடைக்காமல் போகட்டும் என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஏன் அப்படின்னும் பொழுது இன்னல் மசாஜித லம் துபன லிஹாதா, இதற்காக வேண்டி பள்ளிவாசல்கள் கட்டப்படல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்போ நாம நம்ம பார்வையில எங்கேயோ ஒரு தொலைந்த பொருளை தேடுவதற்கு ஒரு நல்ல காரியம் தானே என்று நாம் நினைக்கலாம். சரி, ஒரு விற்பனை வாங்குவதன் மூலமாக லாபம் அடைகிறார்கள் தானே என்று நாம் பார்க்கலாம். ஆனா அல்லாஹுவை வணங்குகிற, போற்றி புகழ்கிற அந்த விஷயங்களுக்கு அது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, அதற்கு தொந்தரவு கொடுக்கிற மாதிரியான இந்த காரியங்கள் பள்ளிவாசல்கள்ல வைத்து அது நடைபெறக்கூடாது என்று மார்க்கம் தடை செய்த பிறகு நாம இதுல என்னென்ன அடிப்படைகள் எல்லாம் உள்ள வருதோ, இப்போ வியாபாரம், அதை குடுக்கல் வாங்கல், விற்பதோ வாங்குவதோ கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன பிறகு அதை மையப்படுத்தி உள்ள உரையாடல்கள் கூடாதுதான். இப்போ உட்கார்ந்து பள்ளிவாசல்ல எதை விற்பது தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அந்த மார்க்கெட்டிங்கு எதுவும் இருக்கும். இப்போ விற்பனை அப்படின்றது வெறுமனே ஒரு பொருளை வைத்து விற்பது மட்டும் இருக்காது. நாம பள்ளிவாசலில் அமர்ந்து வேறொரு இடத்தில் இருக்கிற பொருளையும் கூட நாம இன்னைக்கு அலைபேசிகளில் அழைத்து கூட நாம விற்பனை செய்ய முடியும். அப்போ அதை வேறு மாதிரியாக நாம் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அல்லது வேறு சில கருவிகளை பயன்படுத்தி கூட நாம் அந்த விற்பனையை சாத்தியமாக்க முடியும். நாம் பொருளை வாங்குவதும் உட்பட நாம் அப்படியே ஆன்லைனில் கூட இன்றைக்கு வாங்க முடியும். அப்படி பல விஷயங்கள் இன்றைக்கு இருக்கிற போது எந்த விதத்திலையும் அந்த விற்பனை வாங்குவது என்பது வெறுமனே நேரடி கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்லாம அது தொடர்பான எந்த காரியமாக இருந்தாலும் பள்ளிவாசல்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அடிப்படை விஷயம் என்னன்னா, இதற்காக பள்ளிவாசல்கள் கட்டப்படல, அங்கு இன்னென்ன அடிப்படைகளுக்காகத்தான் இந்த பள்ளிவாசல்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்திய பிறகு இப்போ இது மாதிரியான காரியங்கள்ல நம்ம ஒரு காலண்டரோ அல்லது பள்ளிவாசல்களில் நீங்க பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது விளம்பர பலகைகளை கொண்டு வந்து மாட்டுவாங்க. இப்போ வேறு சில மாதிரியான விளம்பரங்களை அதற்கு தொடர்பு கொள்கிற, அதை தொடர்பு கொள்ள செய்கிற தொடர்பு எண்ணோடு அல்லது அதை நோக்கி கவனம் திசை திருப்புகிற மாதிரியான அந்த விளம்பர பதாகைகளை உள்ள வைக்கிற போது அது காலண்டர் வாயிலாகவோ அல்லது தனி விஷயமாகவோ இப்படி பள்ளிவாசல்களுக்குள்ள வைக்கப்படுகிற போது அது ஆட்டோமேட்டிக்காவே அவங்கள கவனத்தை திசை திருப்புவது,
அதே மாதிரி அந்த தொடர்பை ஏற்படுத்தி, ஏன்னா பள்ளிவாசலுக்கு வருபவர்களை மையப்படுத்தித்தான் அந்த பதாகைகள் வைக்கப்படுகிறது, அல்லது அது மாதிரியான விளம்பரங்கள் அதைத்தான் செய்கிறது என்கிற போது, அப்ப நாம அது மாதிரியான காரியங்களை பள்ளிவாசல்களுக்குள்ள வைப்பதை நாம தவிர்த்து கொள்ளணும். பள்ளிவாசல்கள் என்கிற தொழுமிடம் என்று எதை நாம் மையப்படுத்தி இருக்கிறோமோ இதற்குள் இது மாதிரியான காரியங்களை மார்க்கம் தடை செய்கிறது. இது அல்லாத பள்ளிவாசலை சுற்றி அல்லாஹ்வின் தூதர் பல்வேறு மார்க்க சமுதாய பணிகளை மற்ற காரியங்களுக்கு ஈடுபடுத்துறாங்க. அதை பொறுத்தவரை இது மாதிரியான தடைகளை ஒழுங்குகளை பேண வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நீங்க ஹதீஸ்ல பார்க்கிற போதே அந்த இடங்களையுமே பள்ளிவாசல்கள் என்ற அடிப்படையிலேயே அழைக்கப்படுகிற ஒரு நிலையை நீங்க பார்க்கலாம். பள்ளிவாசலை சுற்றி இருக்கிற அந்த பகுதிகளை அல்லாஹ்வின் தூதர் உதாரணத்திற்கு ஒரு போர்ல காயமுற்றவர்களை வைத்து பராமரிப்பதற்கு அந்த இடத்தை பயன்படுத்திக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்டனையை நிறைவேற்றுவதற்கு இந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வீர விளையாட்டுகளை விளையாடுவதற்கு அந்த இடத்தை அனுமதித்திருக்கிறார்கள். இப்படி நிறைய காரியங்களுக்காக வேண்டி பள்ளிவாசலுடைய மற்ற ஏனைய பகுதிகள், தொழுமிடம் அல்லாத பகுதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரியான இடங்களுக்கு இந்த ஒழுங்குகள் பொருந்தாதே ஒழிய தொழுமிடத்திற்கு அதுல நாம இந்த மாதிரியான வியாபாரம், குடுக்கல் வாங்கல், அங்கு உட்கார்ந்து அறிவிப்பு செய்வது, அங்கு உட்கார்ந்து வீணான விஷயங்களில் ஈடுபடுவது, இது மாதிரியான காரியங்களை அறவே தவிர்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார், பள்ளிவாசலுக்குள்ள வரும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என கூற வேண்டுமா, இதை மார்க்கம் சொல்லியிருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். பொதுவாக பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது நாம என்ன ஒழுங்குமுறைகளை பேண வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிற போது, பள்ளிவாசலுக்குள் ஒருவர் நுழைகிற போது அல்லாஹும் அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்க, இறைவா உனது அருள் வாயில்களை எனக்காக திறந்து வை என்கிற அந்த பிரார்த்தனையோடு நாம் உள் நுழைய வேண்டும் என்கிற ஒழுங்குமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகிறார்கள் ஒழிய நம்ம பள்ளிவாசலுக்குள் வருகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லணும் என்கிற அடிப்படை இல்லை. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, எந்த இடத்திலேயும் நாம சில ஆட்களை பார்க்கிற போது நாம் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்காக சலாம் சொல்வது தப்பு இல்லை. அதை மார்க்கம் சொல்லுகிறது, வலியுறுத்துகிறது. அதை இருக்கிறதிலேயே சிறந்த காரியமாக, இஸ்லாத்தில் மிகச்சிறந்த காரியமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அப்ப இதை நாம செய்யணுமே ஒழிய, இப்ப பள்ளிவாசல் யாருமே இல்லை, இந்த பள்ளிவாசலுக்குள் நாம் நுழைவதற்காக வேண்டி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லணுமா அப்படின்னா அப்படி சொல்ல வேண்டியதில்லை. பள்ளிவாசலுக்குள் நுழைகிற போது அல்லாஹும் அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்க என்கிற அந்த வாசகத்தை நாம் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்லித் தருகிறது. அப்ப எங்க சலாம் சொல்வதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வீடுகளில் நுழைகிற போது அல்லாஹுவின் திருமறை வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. 24வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனம், ஃபஇதா தஹல்தும் புயூத்தன், நீங்க வீடுகளில் நுழைகிற போது ஃபசல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹியத்தம் மின் இந்தில்லா, அல்லாஹ்விடமிருந்து அந்த பாக்கியமிக்க தூய்மையான காணிக்கைக்காக வேண்டி உங்கள் மீதே நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இப்போ நம்ம வீடுகளில் நுழைகிற போது அங்கு ஒரு அம்சமாகவே, எப்படி வீட்டை விட்டு நாம செல்கிற போது சில ஒழுங்குமுறைகளை மார்க்கம் சொல்லி காட்டுகிறதோ, சில வார்த்தைகளை நாம சொல்லி செல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறதோ, பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் பொழுது நாம என்ன இந்த மாதிரியான அல்லாஹும் அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்க என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்திருக்கிறார்களோ, அது மாதிரி நாம் நம்முடைய இல்லங்களுக்குள் நுழைகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாமே இறைவனுடைய அந்த தூய்மையான காணிக்கை, இறைவனுடைய அந்த வாக்கியமிக்க அந்த காணிக்கை பெறுகிற முகமாக நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே மாதிரி குறிப்பாக அடுத்தவர் வீட்டிற்கு நாம் செல்வதாக இருந்தால் கட்டாயமாக நாம் சொல்லியாகணும். அதை நாம் சொல்லி அவர்களிடத்தில் முறையாக அனுமதி பெற்றுத்தான் நுழைய வேண்டும் என்பதை 24வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனம் சொல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத வேறொரு வீடுகளுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் நீங்க அங்க ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அவர்களிடத்தில் முறையாக அனுமதி பெற்று நீங்கள் சலாம் கூறாமலே தவிர நீங்கள் நுழையக்கூடாது என்று அல்லாஹ் ஒரு உத்தரவு பிறப்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறையும் படுத்துறாங்க. 3 தடவைகள் நீங்கள் அந்த அடுத்த வீட்டுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா அங்கு 3 தடவைகள் நீங்கள் சலாம் சொல்லி அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை, பதில் சொல்லவில்லை அல்லது திரும்ப போக சொல்கிறார்கள் என்று இருந்தால்
நீங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பிவிட வேண்டும், அங்கு நீங்கள் மீறி செல்லக்கூடாது என்கிற அந்த ஒழுங்குமுறையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இப்போ இந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ளணுமே ஒழிய பள்ளிவாசல்ல நாம் நுழைகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதை அல்லாஹ்வின் தூதர் சொல்ல, அங்கே ஆட்கள் இருந்தால் நாம் சொல்லிக் கொள்ளணும். சாதாரணமாக வேண்டி நாம் சொல்ல வேண்டியதில்லை. அங்கு சொல்ல வேண்டிய அந்த வாசகத்தை அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக என்கிற வார்த்தையை சொல்லிக் கொள்ளணும். வீடுகளில் நாம் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் போன்ற அந்த நாட்களில் சிறப்பு தள்ளுபடி என்ற பெயரில் முஸ்லீம் கடைகளில் வியாபாரம் செய்கிறார்களே, இது கூடுமா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை நாம் நம்முடைய வியாபாரங்களில் என்ன மாதிரியான ஒழுங்குமுறைகளை பேணணும் என்பதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதில் மிக முக்கியமான முதல் அடிப்படை என்ன அப்படின்னா, நாம் விற்கக்கூடிய பொருள் என்பது ஹலாலானதாக இருக்கணும். மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கிற ஒன்றை, மனித குலத்திற்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு மது போன்ற விஷயங்களையோ, நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிற பல மார்க்கம் நமக்கு எதை உண்ண தடை செய்திருக்கிறதோ அது மாதிரியான பன்றி இறைச்சியை, இறந்தவைகளை, இப்படியான விஷயங்களை நாம் விற்பனை செய்யக்கூடாது என்பதை முதல் அடிப்படையாக மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இது அல்லாமல் நாம் விற்பனை செய்கிற போது அதில் ஹலாலான பொருளை விற்கிற போதும் கூட நாம் சில ஒழுங்குமுறைகளை பேணணும். நாம் அதில் மோசடி செய்திடக்கூடாது, பொய் சத்தியம் செய்திடக்கூடாது, அதில் நாம் பிறரை ஏமாற்றி விடக்கூடாது, அதில் வட்டி என்கிற ஒரு இஸ்லாம் தடை செய்திருக்கிற பொருளாதார முறை அதில் வந்துவிடக்கூடாது என்கிற மாதிரியான பல விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் ஒழுங்குமுறைகளாக நமக்கு சொல்லித் தருகிறது. இப்போ இந்த அடிப்படையில் நாம் செய்கிற அந்த வியாபாரத்தில் அதை பிற மதத்திற்கான அந்த பண்டிகைகள் தொடர்பான அந்த நேரத்தில், இப்போ தீபாவளி வருகிறது, இப்போ பொங்கல் வரப்போகிறது, அதே மாதிரி கிறிஸ்மஸ் வரப்போகிறது, இது மாதிரியான அந்த காலகட்டங்களில் நாம் அந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் என்கிற பெயரில் அல்லது டிஸ்கவுண்ட் என்கிற பெயரில் நாம் நம்முடைய பொருட்களை விற்பனை செய்யலாமா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அப்போ இதில் நாம் பார்க்கிற போது முதலாவது அடிப்படை என்ன அப்படின்னா, நாம் இந்த மாதிரியான பண்டிகை காலகட்டத்தில் நமக்கு இதில் என்ன அடிப்படையான சந்தேகம் எழுது அப்படின்னா, அவர்களுடைய பண்டிகை நேரத்தில் அந்த தீமைக்கு துணை போகிற மாதிரி நாம் விற்பனை செய்கிறோமே என்கிற கேள்விதான் பெரும்பாலும் அந்த அடிப்படையில் தான் இது கேட்கப்படுகிறது. ஏன்னா திருமறை வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிற போது 5வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நீங்கள் நன்மையிலேயும் இறையச்சத்திலேயும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நீங்கள் பாவத்திலேயும் வரம்பு மீறலையும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்கிற அடிப்படை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லி காட்டுகிற அடிப்படையில் அப்போ நாம் அவங்களுடைய பண்டிகையை ஒட்டி நாம் அந்த விற்பனையை டிஸ்கவுண்ட் அறிவிக்கிறோம்னா அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி தானே என்பதை கேள்வியாக முன்வைக்கிறார்கள். பொதுவாக இந்த அடிப்படையை பொறுத்தவரை இப்போ இந்த மாதிரியான பண்டிகை காலகட்டங்களில் நாம் விற்பனை செய்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தோம்னா, அடிப்படை நோக்கம் எந்த ஒரு வியாபாரத்திலையுமே ஒரு உதவி செய்யணும் என்கிற அடிப்படைத்தான் இலவசம் வழங்குறாங்களே, இது மாதிரியான ஆஃபர் போடுறாங்களே, இதற்கான காரணம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் பயனடையணும் என்பதை தாண்டி அதன் மூலமாக அதிகமான பொருட்கள் விற்பனை செய்யப்படணும் என்பது அதனுடைய நோக்கமாக இருக்கும். இப்போ அவங்க நஷ்டம் அடைந்து நீங்க லாபம் அடையணும் என்கிற நோக்கத்திலே இலவசம் அறிவிக்கிறாங்க. அவங்களுக்கு லாபமே கிடைக்காமல் அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கிடையாது. அப்போ அதிகமான பேர் வாங்குகிற இந்த நேரத்தில் இது மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லுகிற போது அல்லது சின்ன அளவில் கொடுத்து அதிகமான பேரை வாங்க வைக்கிற போது அதுல பெரிய லாபத்தை ஈட்டலாம் என்கிற ஒரு நோக்கம் தான் இதுல பின்னணியில் இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் ஒருவர் செய்கிற போது எப்படி உதவி செய்ததாக ஆகும்? உதவி செய்ததுன்னா என்ன? இப்ப நாம ஒரு வீடு கட்டுவதற்காக வேண்டி பொருட்களை வாங்குவதற்கு போகிற போது அவர் நம்முடைய வீட்டிற்காக வேண்டி உள்ள செங்கல், நமக்கான அந்த கம்பி, மற்ற இந்த மணல்லாம் நமக்கு ஒரு தொகையில கொடுக்கிறார். இவர் நாம் உதவி செய்தவராக கருதுவோமா? கருத மாட்டோம். காசு தர அவர் பொருள் தராரு, இது எப்படி உதவியாக ஆகும்? இதுவே எனக்காக வேண்டி இலவசமாக தருகிறார்னா அவர் உதவி செய்திருக்கிறார் என்று நான் சொல்வேன். இதே நோக்கத்தை நாம் இங்கே வைத்து பார்க்கிற போது இவங்க இந்த வியாபாரத்தை இந்த பண்டிகைக்காக வேண்டி ஒரு விலை குறைவை ஏற்படுத்துறாங்களா? உண்மையில் ஒருவர் அப்படி செய்வது கிடையாது. இங்கே அதிகமான பேர் பொருட்களை வாங்குகிற நேரத்தில்
இப்படி சொல்லி நாம வியாபாரத்தை மையப்படுத்தி வியாபாரத்தை நாம இங்க நடத்தி அதிகமான லாபம் பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதே ஒழிய அவங்களுக்கு நாம அவங்க பண்டிகை ஒட்டி அவங்களுக்கு நாம இலவசமாக கொடுக்கணும் அல்லது அவர்களுக்கு உதவி செய்யணும் என்பது இங்க நோக்கம் இல்லை என்பதை நாம் அடிப்படையில் பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான இந்த அடிப்படையில் வணிக நோக்கத்திற்காக இப்படி செய்யப்படுவது அதிகமாக மக்கள் வாங்குகிற இந்த நேரத்தில் வாங்குகிறாங்களோ, இது மாதிரி பண்டிகை காலமாக இருக்கலாம் அல்லது பண்டிகை இல்லாம அவங்க பொருட்களை வாங்கக்கூடாது என்ற ஒரு சில நம்பிக்கையின்படி ஆடியில பொருள் வாங்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் டிஸ்கவுண்ட் என்று அறிவிப்பதோ அல்லது மக்கள் யாரும் வராத நேரத்தில் ஏதாவது ஒன்றை நம்ம டிஸ்கவுண்ட் அறிவித்து மக்களை வர செய்வதோ, இப்படி நாம செய்வதை பொறுத்தவரை பொருளாதாரத்தை மக்கள் அதிகமாக வர வைத்து நாம் லாபம் அடைவதுதான் நோக்கமே ஒழிய இதில் நாம் அவர்களுக்கு பண்டிகையில உதவி செய்வது என்பது இதுல நோக்கம் இல்லை. அதனால தாராளமாக இதை செய்யலாம். இதை நாம இன்னும் மேலதிகமாக இதை எப்படி நாம பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நாம இந்த பண்டிகை நேரத்துல நாம எப்படி இதை குறிப்பிட்டு விட கூடாது என்று நாம் பார்க்கிற போது, இப்ப உதாரணத்துக்கு தீபாவளி அதற்கான தள்ளுபடி அல்லது ஒரு குறிப்பிட்ட மத பண்டிகை குறிப்பிட்டு அல்லது ஒரு குறிப்பிட்ட நாம ஏற்றுக்கொள்ளாத நாம எந்த பண்டிகைகளை பிற மதம் சார்ந்த விஷயங்கள்ல நாம அதுல ஈடுபடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அதை அங்கீகரிக்கிற மாதிரியான அறிவிப்புகளையோ அதை ஏற்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் நாங்க நல்வாழ்த்து சொல்றோம், நாங்க அதை வரவேற்கிறோம், நாங்க அதை கொண்டாடுகிறோம் என்கிற விதத்தில் அதை கையாளுவது என்பது அறவே அதை தவிர்க்க வேண்டும். நாம பொதுவாக இது மாதிரியான மக்கள் அதிகமாக ஒன்று குழும்புகிற அந்த நேரத்தை பயன்படுத்தி நாம டிஸ்கவுண்ட் என்கிற ஒரு அடிப்படையோ அல்லது மார்க்கம் தடை செய்யாத இது மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டு நம்முடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வது ஒருபோதும் அது மார்க்கத்திற்கு முரணாக அமையாது. ஆனா இதை தாண்டி இது மாதிரியான சில அடிப்படைகளை அதுக்கு வாழ்த்து தெரிவிப்பதோ அதை வரவேற்பதோ அதை அங்கீகரிக்கிற மாதிரியான வாசக அமைப்பை வைத்துக் கொள்வதோ அதை கொண்டாடுகிற விதமாக பல ஏற்பாடுகளை செய்து கொள்வதோ இதை மார்க்கம் தடுக்கிறது. அதுல நாம அறவே தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக கூத்தாநல்லூரை சார்ந்த முஸ்பிக் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். லுகர் தொழுகையினுடைய பாங்கு நேரம் உதாரணத்துக்கு 11:59 அப்படி இருந்தால் சூரியன் உச்சமடைகிற இந்த நேரம் 11:55 என்று இருக்கிறது, அது இருந்து 12 மணி வரைக்கும் என்று காட்டுகிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் 59க்கே பாங்கு சொல்ல நேரிடுகிற போது உடனே அந்த சூரியன் உச்சத்தில் இருக்கிற தொழுகை தடை செய்யப்பட்ட நேரத்திலேயே வீட்டில் இருக்கிற பெண்கள் தொழ நேரிடுகிறது என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவாக சகோதரர் சொன்ன மாதிரி 3 நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவதற்கு தடை செய்திருக்கிறார்கள். இது சஹி முஸ்லீம்ல இடம்பெறுகிற 1373வது இலக்கத்தில் நீங்க பார்க்கலாம். யகூலு ஸலாஸ் ஸஆத்தின் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஹானா அன் நுஸல்லிய ஃபீஹின்ன, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 3 நேரங்களில் எங்களுக்கு தொழுவதை விட்டும் அதே மாதிரி அன் நக்புர ஃபீஹின்ன அதில் அடக்கம் செய்வதையும் விட்டு தவிர்ந்திருக்க சொல்லியிருக்கிறார்கள், தடை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த 3 நேரத்தை குறிப்பிடும் பொழுது ஹீன தத்லுஉ ஸம்சு பாஸிகத்தன் ஹத்தா தர்தஃபிய, சூரியன் உதயமாக தொடங்கியதிலிருந்து நன்கு உதயமாகிற வரைக்கும் அந்த நேரத்தில் முதல்ல தொழக்கூடாது. இரண்டாவது வஹீன யகூமு காயிமு லஹீரத்தி ஹத்தா தமிழ ஷம்சு, நண்பகல் தொடங்கியதிலிருந்து சூரியன் அந்த உச்சி சாய்கிற வரைக்கும் தொழக்கூடாது. வஹீன தலயஃபு ஷம்சு லி குரூபி ஹத்தா தகுருப, அந்த சூரியன் மறையத் தொடங்கியதிலிருந்து மறைகிற வரைக்கும் இந்த 3 நேரங்கள்லையும் தொழுகக்கூடாது, அடக்கம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர்களுக்கு தடை விதித்திருந்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த அடிப்படையில் சகோதரர் என்ன கேட்கிறார்னா, அந்த 3 நேரங்களில் ஒன்றுதான் இந்த லொஹருடைய அந்த நேரம். லொஹருடைய நேரம் உதாரணத்திற்கு அவர் சொல்லி கேட்கிற போது இப்போ 11:59 லொஹருடைய வக்து என்று வைத்திருக்கிறார்கள். இப்போ சூரியன் உச்சியில் இருக்கிற நேரத்தை பார்க்கிற போது 11:55 12 வரைக்கும் அந்த 5 நிமிடங்கள் என்று போட்டிருக்கிறார்கள். அப்ப 59க்கே நீங்க பாங்கு சொன்னீங்கன்னா உடனே தொழக்கூடிய பெண்கள் தடை செய்யப்பட்ட நேரத்தில் தொழுகிற மாதிரியான சூழல் ஏற்படுகிறது என்பதை கேட்கிறாங்க. இப்போ லொஹருடைய நேரம் பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாம அதனுடைய அந்த நிமிடங்களையும் நாம கணக்கிட்டு பார்த்தோம்னா நமக்கு மிக தெளிவாக தெரிஞ்சிடும். லொஹருடைய நேரத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது சஹீஹ் முஸ்லீம்ல இடம்பெறுகிற 1075வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, வக்துல் லுஹரி, லுஹருடைய வக்து என்பது இதா ஜாலத்தி சம்சு, சூரியன் உச்சி சாய்ந்ததில் இருந்து
ஒரு மனிதருடைய நிழல் அவருடைய நிழல் அளவுக்கு ஆகிற அசர் தொழுகையினுடைய நேரம் வரை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப உச்சியிலிருந்து சாய்ந்த உடனே லுஹருடைய நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நமக்கு தடை செய்யப்பட்ட நேரம் என்பது சூரியன் உச்சியில் இருக்கிற அந்த நேரம் தான் நமக்கு தடை செய்யப்பட்ட நேரம். இதிலிருந்து சாய்ந்த உடனேயே லுஹருடைய நேரம், அதாவது தடை செய்யப்பட்ட நேரத்தை தொடர்ந்தே லுஹருடைய நேரம் தொடங்குகிறது. அப்ப இது எவ்வளவு நேரம் ஆகிறது என்பதை நாம பார்க்கிற போது சூரியன் உச்சியில் இருக்கிற அந்த நேரம் என்பது 2 to 3 நிமிடங்கள் தான் அந்த நிகழ்வு நடக்கிறது. அது உதயமாகி உதிப்பதற்கும் சரி, உச்சியிலிருந்து சாய்வதற்கும் சரி, மறையத் தொடங்கி மறைவதற்கும் சரி, இதற்கான அந்த நேரடி அந்த நிமிடங்களை நாம பார்க்கிற போது 2 to 3 நிமிடங்கள் அதுல அந்த அவ்வளவுதான் அந்த நிகழ்வு ஏற்படுகிறது என்பதை பார்த்து தான் என்கிற அடிப்படையில் தான் அதை தொடர்ந்த அந்த நிமிடங்கள் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. லுஹருடைய அந்த துவக்க நேரமாக சூரியன் உச்சி சாய்ந்ததோடு நாம அதை முடிவு செய்கிறோம். அப்ப அந்த சில நிமிடங்கள் நாம விட்டுட்டு அதற்கு பிறகு அந்த லுஹருடைய பாங்கு சொல்லுவது என்பது மார்க் அடிப்படையில் அது தடை கிடையாது. நாம தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரத்தை கடந்து தான் இந்த அடிப்படையில் நாம் லுஹருடைய பாங்கு சொல்லப்படுகிறது என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அப்படி மீறலாக அந்த நிமிடம் கூட விடாமல் அந்த பாங்கு சொல்லப்படும் என்றால் அதை நாம சரி செய்து கொள்ளணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த 3 நிமிடங்கள் நாம விட்டு அந்த பாங்கை சொல்லிக் கொள்வது என்பது, லுஹருடைய பாங்கை நாம சொல்லிக் கொள்வது என்பது மார்க் அடிப்படையில் தவறானது கிடையாது, அது சரியானதுதான், அப்படி நாம சொல்லிக் கொள்ளலாம் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சகோதரர், வங்கியில் வருகிற அந்த வட்டி பணத்தை வேறு யாருக்காவது நாம அதை கொடுத்து விடலாம், அதை பணத்தை அப்படியே வைத்திருப்பதனால் அதை திரும்ப அந்த வங்கியை எடுத்து வேறு விதமான வட்டிக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதனால தர்மமாக அல்லாமல் நாம் விரும்பியவருக்கு அதை கொடுத்து விடலாம், அதில் நன்மை எதிர்பார்க்காமல் கொடுத்து விடலாம், வட்டியிலிருந்து விலகி கொள்வதற்கு அதுதான் வாய்ப்பு என்று ஒரு நபர் சொல்கிறாரே, இது சரியா என்று கேட்கிறார். பொதுவாக இந்த வட்டி என்பதை மார்க்கம் எந்த அளவிற்கு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருமறையினுடைய வசனங்கள் 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம், அல்லதீன யஅக்குலூன ரிபா, யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் மறுமையில் சைத்தான் தீண்டியவனை போன்று பைத்தியமாக எழுவதை போன்று தவிர எழமாட்டார்கள், அந்த மாதிரியான ஒரு இழிவை அவர்கள் சந்திப்பார்கள். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க இன்னமல் பை மிஸ்லு ரிபா, இது வட்டி என்பது ஒரு வியாபாரத்தை போன்றதானே அவங்க சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் வியாபாரத்தை வஹல்லல்லாஹு பைஅ வஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், அனுமதித்திருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி பல வசனங்கள்ல அல்லாஹ் தொடர்ச்சியாக நீங்க யாயுல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வதரு மா பக்கிய மினர் ரிபா இன்குந்து முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்க அல்லாஹ்வை அஞ்சி உங்களுக்கு வரவேண்டிய வட்டி தொகையை விட்டுருங்க என்கிற அளவிற்கு இப்படி வட்டி பணத்தை பெறுவது, வட்டியை உண்பது என்பது மிக மோசமான ஒரு காரியமாகவும், ஃபஇல்லம் தஃபாலு, அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் போர் பிரகடனம் செய்து கொள்ளுங்கள் என்கிற அளவிற்கு அதை கடுமையான ஒன்றாக, வட்டியை நாம் உண்பது, வட்டியை ஹலாலாக கருதுவது அல்லது அதை நாம் பயன்படுத்துவது என்பதை மார்க்கம் கடுமையான ஒன்றாக நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற விஷயத்தை நாம் பார்க்கிற போதும் கூட சஹீஹ் புகாரியிடம் வருகிற 2086வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, நஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வினுடைய தூதர் பல விஷயங்களை தடை செய்யப்பட்டது என்று அந்த பட்டியலை சொல்லுகிற போது அதுல வட்டியை ஒருவர் வட்டிக்கு உண்ண கொடுப்பவனையும் சரி வட்டிக்கு வாங்குபவனையும் சரி, இப்படி இருவரையுமே அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த இரண்டையுமே தடை செய்யப்பட்ட ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ சாஹிதைஹி, அந்த வட்டியை கொடுப்பவர், அதை வாங்குபவர், அதை சாட்சியம் சொல்லக்கூடியவர், அதை எழுதுபவர் என்று அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களை சபித்தார்கள் என்கிற செய்தியும் சஹீஹ் முஸ்லிம்ல 4177வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில பார்க்கிறோம். அப்ப வட்டி என்பது இவ்வளவு ஒரு கோரமானதாகவும் அது இவ்வளவு தடை செய்யப்பட்ட ஒன்றாகவும் மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிற போது இப்ப அதை கையாளுவது குறித்த ஒரு அச்சத்தோடு நாம அதுல செயல்படணும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தடை,
அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் போர் பிரகடனத்துக்கு தயாராயிக்கங்க, மறுமையில் இழிவடைந்த நிலையில் நீங்கள் எழுப்பப்படுவீங்க, இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும் என்கிற அளவிற்கு ஒரு எச்சரிக்கை செய்யப்பட்ட பிறகு, அது இறை சாபத்தை பெற்றுத்தரும் என்கிற எச்சரிக்கைகளை பார்த்த பிறகு நாம இந்த வட்டி தொடர்பாக அதை பெறுவது விஷயத்துல ரொம்ப மிகுந்த கவனத்தோடு செயல்படணும். இப்ப இந்த வங்கி தொடர்பாக நாம் பார்க்கிற போது, இன்றைக்கு வங்கியில நாம கணக்கு வைத்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஏற்படுகிறது. நம்முடைய பணத்தை, பொருளாதாரத்தை நாம் பாதுகாக்கிறதுக்கும், நம்முடைய குடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொள்வதற்கும், இப்படி எல்லா விதத்திலையும் வங்கி கணக்கு என்பது அத்தியாவசியமாக ஆகியிருக்கிறது. இப்ப இதில் நாம கேட்காமலேயே நமக்கான அந்த வட்டி பணம் அதுல சேர்க்கப்படுகிறது. இப்ப இதை எப்படி கையாள்வது என்பது குறித்த அந்த விஷயத்தை தான் சகோதரர் கேட்கிறார். இப்ப இந்த வட்டி பணம் நாம போட்டிருக்கிற தொகையை தாண்டி வட்டி தொகையாக அதுல போடப்படுகிற அந்த தொகையை பொறுத்தவரை இது நம்முடையது அல்ல, இது நாம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அந்த தொகை என்பது மார்க்கத்தில் நமக்கு தடை செய்திருக்கிற ஒன்று. இதை நாம எடுத்துக்கொள்வதோ, அதை செலவிடுவதோ, அதை நாம பிறருக்கு இனாமாக வழங்குவதோ, இது எந்த விதத்திலையும் நாம ஏற்க முடியாத ஒன்று என்பதை நாம் அடிப்படையாக புரியணும். ஏன் இதை நாம் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, இதை பொறுத்தவரை சிலர் சொல்ற மாதிரி இதை நீங்க அவங்க திரும்ப வட்டிக்கு விடத்தான் போறாங்க, இதை நீங்க விட்டு கொடுப்பதனால, அதனால நீங்க எடுங்க, கையில எடுங்க, அதை நீங்க நன்மை பெறுகிற நோக்கம் இல்லாம அதை வேற யாருக்காவது கொடுங்க என்கிற விதத்தில் அதை பயன்படுத்துவதாக இருந்தால், இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அதை கழிவறையை கட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாமே என்கிற மாதிரியான அடிப்படையை சொல்றாங்க. முதல்ல திருமறை வசனம் ஒரு விஷயத்தை நாம செலவு செய்வது என்பதை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையை நமக்கு கற்றுத்தருகிற போது 57வது அத்தியாயத்தினோட 7வது வசனத்தை நீங்க பார்க்கலாம். எதில் அல்லாஹ் உங்களை உரிமையாளர்களாக ஆக்கியிருக்கிறானோ அதில் தான் நீங்கள் செலவிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதுல நம்மளை அல்லாஹ் உரிமையாளர்களாக ஆக்கியிருக்கிறானோ, நாம் சம்பந்தப்பட்டதாக எது இருக்கிறதோ அதைத்தான் நாம் செலவிட முடியும். இப்ப இந்த வட்டி பணத்தை பொறுத்தவரை இதற்கு நாம் உரிமையாளர்களா, இதற்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கிறதா? நாம போட்டதற்கு வட்டின்னு சொல்லி அதை இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி இத்தனை சதவீதம் போடுறான். போடும் பொழுது இது வட்டியினுடைய பணம், மார்க்கம் தடை செய்திருக்கிற ஒன்று என்று அதை தொடாமல் இருப்பது சிறந்ததாக இருக்குமா, அல்லது இதை கொடுப்பது என்றாலே இந்த வசனம் சொல்லுவது படி நாம உரிமையாக்கி கொண்டோம் என்கிற அர்த்தத்தை அடைகிறோம். நம்ம ஒன்றை கொடுக்கிறோம் அப்படின்னா எதை நாம் செலவிடுகிறோமோ, இந்த திருமறை வசனம் என்ன சொல்கிறது, நீங்க செலவிடுகிற ஒன்று உங்களுக்கு உரிமையானதாக இருக்கணும். எதில் உங்களை அல்லாஹ் உரிமையாளர்களாக ஆக்கி இருக்கிறானோ அதைத்தான் நீங்கள் செலவிட வேண்டும் என்கிற போது, வட்டி பணத்தை நாம அதை வேறொருவருக்கு அல்லது கழிப்படத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்திற்கு நன்மையை நாடாமலேயே நாம செலவிடுவதாக இருந்தாலே அதை நாம் உரிமையாக்கி கொள்கிறோம் என்கிற அர்த்தம் படுது. எதை உரிமையாக்கிக்கிறோம்? மார்க்கம் எதை நமக்கு தடை செய்திருக்கிறதோ அது என்னோடதுன்னு முதல் ஏற்கிறோம். என்னோடதுன்னு ஏற்ற பிறகுதான் நாம் அந்த பாவத்தை சம்பாதித்த பிறகுதான் அதை இன்னொருவருக்கு நாம் வழங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்ப என்னோடது என்று ஏற்கிற போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அதை நாம் உரிமை கொண்டாடுகிறோம். அதுல என்னென்ன மார்க்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன சாபத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ, என்னென்ன அதுல விபரீதங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் நாமும் பொறுப்பாளர்களாக அந்த பாவத்தை செய்தவர்களாக கருதப்படுகிறோமே. அப்ப இதை நாம கவனத்தில் கொள்ளணும். அப்ப ஒருபோதும் நாம அதை உரிமையாளர்களாக அதை உரிமை கொண்டாட முடியாது. அதை அப்படியே விட்டு விடுவதுதான் சிறந்ததாக இருக்க முடியுமே ஒழிய அதை நாம் எடுப்பது என்பது எந்த விதத்திலுமே சரியானதாக இருக்காது. நீங்க இன்னும் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிற போது, புகாரில் இடம்பெறுகிற 1410வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் தஸத்தக பி அத்லின் தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின், யார் தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தின் மதிப்பிற்கு ஒரு தர்மம் செய்கிறாரோ, அதை இன்னும் கூடுதலாக அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, வலா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிப, தூய்மையானதை தவிர அல்லாஹ் யாரிடத்திலையும் ஒப்புக்கொள்வதே கிடையாது. அப்படி இருக்கிற போது நாம் இப்படி செலவு செய்கிற ஒன்றை இன்னல்லாஹ யதகப்பலுஹா பியமீனி, அல்லாஹ் தனது வலக்கரத்தினால் அதை பெற்றுக்கொண்டு நமக்கு ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று அல்லாஹ் அதை வளர்த்து நமக்கு மறுமையில் பிரம்மாண்டமானதாக தருகிறான் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி எதை சொல்கிறது,
நாம் எதை செலவிடுவதாக இருந்தாலும் தர்மமாக கொடுப்பதாக இருந்தாலும் அது ஹலாலான முறையில் வந்த பொருளாதாரமாக இருக்கணும், அதை ஹலாலாக நாம் பெற்றிருக்கணும், அதை அது அல்லாததை ஏற்க மாட்டான் என்கிற மாதிரியான அடிப்படைகளை பார்க்கிறோம். இது எப்படியானதாக இருக்கும்னா, உதாரணத்துக்கு நாம் சொல்ல போனோம்னா, இப்போ நாம் ஒரு திருட்டு தொகை இருக்கிறது, ஒருவரிடத்துல திருடி ஒரு மோசமானவன் நமக்கு தெரியுது. அப்போ அந்த மோசமானவனிடத்திலிருந்து திருடி நாம் ஒரு ஏழைகளுக்கு உணவளிப்பது இது மார்க்கத்தில் கூடும் நாம் சொல்லுவோமா? இதை ஆகுமானதாக கருதுவோமா? நாம் செஞ்சது பார்வையில், உலக பார்வையில் நாம் செய்ததை யாரும் குறை காண முடியுமா? அவன் மோசமானவன்னு தெரியுது, அவன் நல்லவன் இல்லைன்னு தெரியுது, அந்த பொருளாதாரத்தை சரியாக சம்பாதிக்கலன்னு தெரியுது, அவனிடத்திலிருந்து நான் திருடி ஏழைகளுக்கு நானாக வச்சுக்கிட்டேன், ஏழைகளுக்குத்தானே நான் கொடுத்தேன்னா, உலக உதாரணத்தின்படியே இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுவோம்? நாம உலக பார்வையிலே அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம், மார்க்க பார்வையில் அது தவறுன்னு எப்படி நாம சொல்றோம்? நீ திருடின முறை கொடுத்தது சரிதான், ஓம் பணத்தில் ஓம் பாக்கெட்ல இருந்து நீ தர்மம் செய்யணும், உன்னிடம் இருந்து தானே நீ எடுத்து கொடுக்கணும். அடுத்த நீ வந்த முறை என்பது திருடி நீ அதை எடுத்திருக்கிற, அவன் நல்லவனாக இருக்கட்டும் மோசமானவனாக இருக்கட்டும், நீ செய்திருக்கிற முறை, நீ திருட்டுத்தனமாக அதை எடுத்து நல்ல விஷயத்திற்கு செலவழித்தாலும் அது நல்ல காரியமாக கருதப்படாது என்று எப்படி புரிகிறோமோ, இந்த வட்டி என்பது அதனுடைய விபரீத பின்னணியை நாம் புரியாத காரணத்தினால, திருட்டோடு ஏதோ ஹலால் மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படுகிற காரணத்தினால தான் இந்த மாதிரியான தேவையற்ற சிந்தனைகள் வருகிறதை ஒழிய, மார்க்கம் எப்படி அதை தடை செய்திருக்கிறது என்பதை நாம் மையப்படுத்தி அதை பார்க்கிற போது, அதை நாம் உரிமை கொண்டாடினால்தான் அதை நாம் செலவிட முடியும் என்கிற வசனத்திற்கு ஏற்ப அதற்கு நாம் ஒருபோதும் உரிமையாளர்களாக ஆக முடியாது. அப்படி ஆனோம் என்றால் இறைவன் சொல்கிற எச்சரிக்கைகளுக்கும் அந்த தீமையான காரியத்தில் ஈடுபட்டவர்களாக கருதப்படுவோம் என்பதனால நாம் உரிமையாளர்களாக ஆகிக் கொள்வதோ, அதை எடுப்பதோ, அதை எடுத்து நாம எந்த விஷயங்களுக்கு செலவிடுவதோ அறவே கூடாது என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.